ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நடிகர் விஜயோடைய வீடியோவை பார்த்தா அவர் பதில் கொடுக்கறதுக்காக முறையாக வீடியோ போட்டிருந்தார். இந்த மிகப்பெரிய கலைபுரம், மனித உயிர்கள் இழப்பு, மிகவும் துயரமான இந்த சம்பவம் நடந்த பிறகு விஜய் உடனடியாக அந்த கரூர் சம்பவத்தை விட்டு சென்னைக்கு விரைந்தவர். பாதிக்கப்பட்ட இறந்த குடும்பத்தினர் யாரையும் சந்திக்கவும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கும் போகல, கரூர்லேயும் இல்லை. அதற்கான கேள்விகளுக்கு விடையளிக்கிற மாதிரி அவர் வெளியிட்டிருக்கிற வீடியோவில் ஏதாவது விஷயம் இருக்குமான்னு பார்த்தா அதுதான் இல்லை. அதை விட்டுட்டு எங்கேயோ நிகழ்ந்த தவறுக்கு அதுக்கு தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் உள்ள நிலையில் உள்ள விஜயும் அவர்கள் கட்சியினரும் தமிழக முதல்வரை அவர் பழிவாங்க துடிக்க முதல்வர் இவரை பழிவாங்க துடிக்கிறாராம், கைது பண்ணிங்கிற ரீதியில் பேசியிருக்கிறது. அவருடைய மெச்சூரிட்டி லெவல், அவருடைய அந்த முதிர்ச்சியை காமிக்கல, முதிர்ச்சி இன்மையை காமிக்குது. கம்ப்ளீட்டாக முதிர்ச்சி இல்லாத ஒரு பேச்சு இது. இப்போது டாபிக் என்னன்னா, மனித உயிர்கள் 39, 40, 41 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ போய் அந்த குடும்பத்தை சந்தித்து அதற்கான அந்த விஷயத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய, ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய, முனைப்பு காட்ட வேண்டிய இந்த நேரத்தில் அதை பற்றி எதுவுமே செய்யாமல் நடந்ததோ உடனே வெளியேறி ரொம்ப லேட்டாக ஒரு வீடியோவை போட்டு காலம் கடந்து செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் அதனுடைய வலிமையை இழந்து விடுகிறது, வெயிட்டேஜ் போயிடுது. ஆக்சுவலாக அந்த விஷயத்துக்கு உண்டான வீரியம், வலிமை எப்போ இருக்குன்னா, டைம்லி கிவன் திங்ஸ். அதாவது ஒரு விஷயம் அந்தந்த டயத்தில் நடக்கிறப்ப தான் அந்த விஷயங்களுக்கான வலிமையும் வீரியமும் முக்கியத்துவமும் வெளிப்படுகிறது. உடனே விஜய்னு இல்லை, யார் அந்த சந்தர்ப்பத்தில் கட்சியினுடைய நிர்வாகி, கட்சியினுடைய லீடர்ஷிப் பொறுப்பில் தலைமை பதவியில் இருக்கிறவர் தான் இந்த விஷயத்துக்கு பொறுப்பேற்று அந்த இடத்துல நின்று சரியோ தவறோ மன்னிப்பு கேட்டு இறந்தவர்களுடைய குடும்பத்துக்கு பின்னால் தூண் போன்று நின்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சீக்வன்ஸில் நடந்ததா அது வேறு விஷயம். பட் அது எதுவுமே நடக்கலை. இப்போது காலம் கடந்து ஒரு போடுகின்ற அந்த வீடியோ அதுவும் மன்னிப்புக்கு தான் கேட்க போகிறாரோ அப்படின்னு ஒரு சிறிய ஒரு தாட்ஸ் வந்தாலும் கூட அது இல்லை. திருப்பியும் பழைய குருடி கதவை திருடிம்பாங்க. ஆக்சுவலாக ஓகேங்களா, அவருக்கே உண்டான அந்த துணி அதில் இவரெல்லாம் அரசியலுக்கு வெற்றி பெற்று நாட்டை ஆளுகின்ற தகுதி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அந்த முதிர்ச்சி அவருடைய பேச்சிலும் வெளிப்படவில்லை, அவர் நடந்து கொள்கின்ற எந்த ஒரு விஷயத்திலும் வெளிப்படவில்லை. அது அப்பட்டமாக, நிதர்சனமாக, வெளிப்படையாக தெரிகிறது. யாரும் இதுக்காக போய் உள்ளார டீப் டைவ் பண்ணி பார்க்க வேண்டியதில்லை. அவர் சொல்கிறார், கரூரில் உள்ள மக்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறப்போ கடவுளே நேரில் எனக்கு இதை சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன் மற்ற மக்கள் இன்னொரு சைடில் மற்ற மக்கள் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிறாங்க, அதெல்லாம் காதில் விழுலையா? அது மட்டும் இல்லைங்க, நான் ஆஃபீஸ்லேயோ இல்லை இதில் என்னுடைய வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ தான் நான் இருப்பேன். என்னை அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, என்னுடைய சகோதரர்களை, கட்சியினரை ஒன்றும் ரசிகர்களை ஒன்றும் செய்ய வேணான்னு சொல்கிறாரு. இதெல்லாம் தன்னை ஒரு ஹீரோவாக காட்டிக்கொண்டு படத்தில் நல்ல கதை பண்ணுறாருந்தா கூட, விஜய் ஒரு கதையை கேட்டு படத்தை முடிவு பண்ணுறாருந்தா கூட, இவர் இப்படி சொல்கிற மாதிரி கதை அவரே விரும்ப மாட்டார். ஆனால் அவர் நிகழ்காலத்தில் அவரே அந்த லைவாக அந்த விஷயத்தில் இருக்கிறதுனால அவர் அதை ரியலைஸ் பண்ணவே இல்லைங்க. அவர் செய்கிறது ஒரு சீக்வன்ஸுமே சரியில்லை. ஆக்சுவலாக தமிழக முதல்வருக்கு வேறு வேலை இல்லையா? எந்த இடத்துலையுமே நடக்கலை, கரூரில் மட்டும் நடக்குது. என்ன காரணம்? அது அவரை பார்த்தே கேட்டுக்கணும், கண்ணாடியை பார்த்து. எங்கே ராங், வேர் இட் வென்ட் ராங்? ஆக்சுவலாக ரசிகர்களுடைய முதிர்ச்சியின்மை, மேலே மேலே கூரை மேலே ஏறி ஆட்டம் போட்டது, பவரில் எலக்ட்ரிசிட்டி வர்ற, மின்சாரம் வருகின்ற அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி ஆட்டம் போட்டது, பேசிக்கான விஷயங்கள் முதிர்ச்சி இல்லாத ரசிகர்கள் கூட்டத்தை அந்த கட்டத்தில் அந்த வழி நடத்தியும் இருந்திருக்கலாம், லேட்டாகவும் வந்திருக்க வேண்டாம். இப்படி தெரிந்தோ தெரியாமலோ, எல்லாருமே பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, தெரியாமலே நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ. அப்போ கூட அதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை விட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறது ஒரு சிறந்த தலைவரை மக்கள் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துறதுக்கான வாய்ப்பு அமையல. நல்ல வேலை இப்போவே இந்த நபர் இப்படி தான் தெரிய வந்துருச்சு, இவருக்கு ஓட்டு போட வேண்டாம், இவரை தேர்ந்தெடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்பட்டமா அவரே சொந்த செலவுலேயே சூனியம் அவருக்கு தெரியாமலே வச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா, இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இப்போ உள்ள அரசியல் தலைவர்கள், நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் கிடையாது ஆக்சுவலாக. ஓகேங்களா, அரசியல் சார்ந்து இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சியும் ஏதாவது ஒரு கட்டத்தில்
ஊழல் அது எதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே பெஸ்ட்டு எதுன்னு தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கும். இப்போது இந்த சமகால ஆட்சி செய்கின்ற அரசு டீசெண்டாக பண்ணுறாங்க. இப்போது அந்த ஸ்டாலின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த இந்த சீக்வன்ஸில் ஃபுல்லாக நடக்கிறப்ப தேவையான விஷயங்கள் தேவையான சந்தர்ப்பங்களில் டயத்தில் நடந்துகிட்ருக்கு. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரும் இந்த அவர்கிட்ட அந்த மைக்கை மீடியா பர்சன்ஸ் கேட்குறப்ப கூட வந்து விஜய்யோ அவர்கள் சம்மந்தப்பட்டவர்கள் யாரையும் குறை சொல்லலை, அக்யூஸ் பண்ணலை, ப்ளேம் பண்ணலை. ஆலிகேஷன்ஸ் எல்லாமே விசாரணை நடந்துகிட்ருக்கு, இன்வெஸ்டிகேஷன் நடந்த பிறகு பார்த்துக்கலாம், யார் மேலே தப்பு இருந்தாலும் அரசனுடைய கடமையை செய்யும், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. இப்படி தான் ஒரு முதிர்ச்சியோடு ஒரு பேசணும். இதுக்காக அவங்கள நான் வந்து சப்போர்ட் பண்ண அப்படின்லாம் அர்த்தம் இல்லை, ஓகேங்களா? நல்ல தலைவர்கள் இப்போது சமகாலத்தில் பார்த்தோன்னா திருமாவளவன் திருமாவளவன் முனைவர் சிறப்பான ஒரு தலைவர், அவரெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம். தோழர் வந்து திருமாவளவன் இருக்கார் இல்லைங்களா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஒரு சிறந்த தலைவர். ஒரு தடவை சென்னைக்கு நான் துபாயிலேருந்து ஊருக்கு வந்து சென்னைக்கு வந்துட்டு இருந்தப்போ சென்னையில் உள்ள பல்லாவரத்தை தாண்டி உள்ள ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ அவரும் ரொம்ப எளிமையாக வந்து உட்காந்து சாப்பிட்றாரு. ஹோட்டலில் உள்ள வெயிட்டர்ஸ்லாம் அவர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, பேசுகிறாங்க ஆசையாக. அப்போ அவர் ரொம்ப எளிமையாக அவர்களோட பேசிட்டு ரொம்ப சகஜமாக இருக்கார். சிறந்த ஆளுமை, சிறந்த பேச்சு, சிறந்த ஒரு விஷனரி, ஓகேங்களா? தொலைநோக்கு பார்வை, நாட்டினுடைய நலன் சார்ந்த அக்கறை, பொதுமக்களுடைய நலன் சார்ந்த அக்கறை ரொம்ப பிடிக்கும். திருமாவளவன் தனி மனிதராக ஆக்சுவலாக இந்த மாதிரி உள்ளவங்களாம் நாட்டை ஆள வரணுங்க, சரிங்களா? இப்போ உதயநிதி ஸ்டாலின் சொன்ன ரொம்ப நல்லா ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம். அவர்கிட்ட மீடியா பீப்புள் அந்த மைக்கை நீட்டுறப்ப கூட எவ்வளவோ கல்வி ஊற்றலாம் ஆளும் அரசாங்கமாக இருந்துக்கிட்டு, ஆனால் எதுவுமே செய்யலை, பேரை குறிப்பிடவே இல்லை. இதுதான் முதிர்ச்சியினுடைய ஒரு அடையாளம். அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோ மாதிரி வெளியிட்டு தான்ட்ட உள்ள ஒரு இயலாமையையும் முதிர்ச்சியின்மையும் தானே வெட்ட வெளிச்சமாக்குவது எந்த விதத்திலும் நல்லதல்ல, அவருடைய வாழ்க்கைக்கும் நல்லதல்ல. அவருடைய ரசிகர்கள், அவர்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள், கட்சியை சார்ந்தவர்கள், அவருடைய வழிநடத்தும் லீடர்ஷிப் பொசிஷனில் தலைமைத்துவத்தில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட முதிர்ச்சியின்மை வெளிப்படுத்துவது யாருக்குமே நல்லதல்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பார்க்கலன்னா. ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. வருகின்ற நாட்களில் வருகின்ற டைமில் நல்ல வீடியோ, நல்ல கண்டென்ட்டோட, நல்ல செய்திகளோடு, நல்ல லொக்கேஷனோடு, ஏதோ ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். பீஸ்.